ஹே ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் Thursday. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா அண்ட் பச்சைப்பயிறு கறி தான் பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிறு வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான கறி தான். மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், க்ரீன் சில்லி இதை சேர்த்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவாவில் ஆயில் ஊற்றிட்டு ஜீரா சீட்ஸ் அண்ட் கார்லிக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கொஞ்சமாக ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் போட்டிங்கன்னா போதும். நான் வந்துட்டு ஜிஞ்சரும் ஆட் பண்ணினேன். இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆலு பரோட்டா வந்துட்டு எப்போவுமே நான் தீக்ஷனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும்தான் பேக் பண்ணிக்கேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு சரி மார்னிங் நம்ம ஆலு பரோட்டாவே பண்ணலான்னு சொல்லிட்டு அதையே பண்ணிட்டேன். இந்த ஆலு பரோட்டாக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே சாஸ் இல்லைனா வந்துட்டு ஆனியன் ரைத்தா இதை வச்சு தான் சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் சாஸ். அதுக்கப்புறம் ரைத்தா மார்னிங்கே நமக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால தான் சரி பச்சை பயிறு வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கறி பண்ணிடலாம். ஆல்ரெடி சப்பாத்தி மாவு உருட்டி வச்சுருந்தேன். ஸோ பொட்டேட்டோ மசாலாவும் இந்த பரோட்டாவுக்கு நீங்கள் வந்துட்டு நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் நார்மல் ஆயில் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பரோட்டா ரெடி பண்ணிகிட்ருக்கிற டைமில் வந்துட்டு பச்சை பயிரும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் மேஷ்லாம் எதுவுமே பண்ணலைங்க. ஸோ அதை ஜஸ்ட் இதை வந்து தாளித்து கொட்டியிருக்கேன். நம்மளோட கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து சால்ட்டு சேர்த்துட்டு அவ்வளோதான் தாளித்து கொட்டிட்டேன். ஸோ ஈஸியான பச்சை பயிறு கறி ரெடி ஆகிடுச்சு. இங்கே கிளைமேட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது. பட் என்ன, அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ வந்துட்டு மழை வந்துடுது. அதனால் வந்துட்டு என்னோடய பாலக்கீரையும் சரி, இல்லை மற்ற பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் க்ரோ ஆகிறது வந்துட்டு கம்மியாக இருக்குது. முக்கியமாக பாலக்கீரை வந்துட்டு வரவே மாட்டேங்குது. நான் எப்போவுமே வீடியோக்காக வந்துட்டு கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ண மாட்டேங்க. ஸோ எப்போவுமே நான் ஜென்ரலாக என்னோடய ரெகுலர் லைஃப்பில் வந்துட்டு என்ன நடக்குதோ அதை தான் நான் வந்துட்டு எப்போவுமே வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் ஒரு வழியாக வந்துட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணி 1 இயருக்கு மோர் தென் 1 இயருக்கு மேலே இருக்கும். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி அந்த சாம்பார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஸ்க்ரீனில் காமிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் வந்துட்டு மொத்தமாக வறுத்து எடுத்தாலும் ஓகே. பட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காஞ்ச மிளகா, நல்லா காஷ்மீரி ரெட் சில்லி மிளகா வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகனட் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கல் சட்டியில், இல்லை உங்களுக்கு மட் போட்டிருந்தாலும் ஓகே, அதையும் நீங்கள் பண்ணலாம். ஆயில் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மசல் சீஸ், ஒரு சின்ன வெங்காயம், 2 ரெட் சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு முருங்கைக்காய் இதெல்லாம் இல்லாததுனால நான் வந்துட்டு இன்றைக்கி புடலங்காய் இருந்தது, அதை ஆல்ரெடி வந்துட்டு லைட்டாக பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு கெட்டி ஆகிடும். ஏன்னா மசாலாலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, ஸோ அதனால் நல்லாவே கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தூர் தால் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான்.
ஆக்சுவலி இந்த குழம்பு பண்ணும்போதில் வீடே மணக்குச்சுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த கல் சட்டி முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு 2 வேளைக்கு வரும். அதனால் வந்து நிறையாவே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு கேரட் பீன்ஸை வந்துட்டு 3 தாளையும் இது கூட சேர்த்து நான் வந்துட்டு பாயில் பண்ணியிருந்தேன். ஒரு ஹாஃப் பாயில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு இதை கூட சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடும். ஸோ கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நிறைய கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க. எனக்கு கொத்தமல்லி கிடைக்கிறதில்ல, அதனால் நான் கறி லீவ்ஸ் மட்டும் சேர்த்து அவ்வளோதான் குழம்பு இறக்கி வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் இது வந்துட்டு இந்த கல் சட்டியை ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. பட் இன்னும் நல்லா கொதிக்குது பாருங்கள். அதுதான் இந்த கல் சட்டியோட மகிமை. இந்த மாதிரி ஹாலிடே பிரேக்கிலலாம் கண்டிப்பாக வந்துட்டு ரதீஷ் குட்டியோட வந்துட்டு ஒரு மூவியாவது டெய்லி நான் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ்லேயாவது நாங்கள் 2 பேரும் உட்காந்து அவன் கூட உட்காந்து பார்ப்போம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் சரி ஓகே ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம். லாஸ்ட் வீக் வந்துட்டு அவனுக்கு தேன் மிட்டாய் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இந்த டைம் வந்துட்டு நான் அவனுக்கு தட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தட்டை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு கப்பு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம உளுந்து சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்துட்டு எனக்கு உளுந்து பவுடர் வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம ரைஸ் மில்லில் அரைக்கிற அளவுக்கு பவுடராக வருமானு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் வந்துட்டு வெளியே வாங்குறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நமக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. பட் ஸ்டில் நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு இந்த சீஸ் பால்ஸு அந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். சிப்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். பட் அதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணது எப்படி எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு வீட்டிலே எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணும்போது நம்ம சேஃபாகவும் இருந்த மாதிரி இருக்கும், நம்மளும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டு கார்லிக், ஜீரா சீட்ஸ், க்ரீன் சில்லி அண்ட் பெப்பர் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண வச்சுருக்க ரைஸ் ஃப்ளவர் அண்ட் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அகைன் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த திங்ஸையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் இதையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு அதுவும் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கறி லீவ்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதை போடுறதுக்கே மறந்துட்டுருக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பை நீங்கள் ஒரு 1 ஹவர் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஆயில் ஊற்றிக்கணும் நல்லா கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, அப்படி இல்லை இலை இருந்ததுன்னா கூட நீங்கள் இலையில கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 பால் அதில் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டம்ளர் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ஃப்ளாட்டாக கிடைக்கும். ரொம்ப திக்காகவும் பண்ண வேணாம், ரொம்பவும் தின்னாகவும் பண்ண வேணாம். ஸோ நம்ம இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடுச்சு. ஸோ ஆயில் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருந்தால் சீக்கிரமாக அதுவாகிடும், அதுக்கப்புறமா குக் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இதில் வந்துட்டு கடலைப்பருப்பே சேர்க்கல. அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணும்போது தான் அடடா நம்ம கடலைப்பருப்பே சேர்க்கலன்னா போதும் அகெயின் வந்து கடலைப்பருப்பை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நான் மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பொரிக்க ஆரம்பித்தேன்.
ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை உடச்சி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி முறுமுறுன்னு நல்லா வந்திருந்தது. அவ்வளோதான், தட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டெஸ்டிங் டைம். ஈவினிங் டைமில் நல்ல மழை வர மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம குருமா பண்ணிவிட்டு நான் பண்ணிடலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ குருமாவுக்கு வந்துட்டு வெள்ளை குருமா தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்துட்டு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் கரம் மசாலாஸ் நம்மளோட ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் காலிஃப்ளவர் குருமா தான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஆயில் அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு தால், சீரகம், சோம்பு, க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு வேணும்னா பட்டை, கிராம்பு நீங்கள் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோ, காலிஃப்ளவர் இவ்வளோ சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்றணும். அந்த தேங்காய் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸ், சீரகம் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா வெள்ளை குருமா ரெடி ஆகிடும். குக்கிங் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குருமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவர் மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். சிக்கன் கிரேவிலையும் பண்ணலாம், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த கறி வந்துட்டு ரெடி ஆகிடும். இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் இதை சேர்த்துட்டு சால்ட்டை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் மாவு வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். இதுக்கு மைதா மாவு, சால்ட்டு, 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தயிர் இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டான நானும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். என்னோடய டே வந்துட்டு இன்றைக்கி இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you. bye.